ஹே ஆடம் பேர்ஸ் எங்க போற? எனக்கு இப்போ சிஎம் பங்கோட ஒரு மேட்ச் வேணும். எனக்கு அந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போ. செத்ரோலின்ஸ் எனக்கு ஒரு 10 நிமிஷம் விடு, என் வேலையை செய்ய விடுனா அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணி சொல்ல முடியும். போ 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 உன் வேலையை செய், எனக்கு அந்த மேட்சை முடிவு பண்ணி சொல்லு, அதுதான் உனக்கான முதல் வேலை அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது பின்னாடி ட்ரீம் மெக்கன்ரே வந்து செத்ரோலின்ஸை சந்திக்கிறாரு. ஹே ட்ரீவ், நீ ரோமன் ரிங்ஸ் இந்த பிளட் லைன் இதெல்லாம் விட்டுட்டு நீ உன் வேலையை பாரு. ஏன் நீ அவனை பின்னாடி போயிட்டு இருக்க, அவனை போய் துரத்திக்கிட்டு இருக்க? இது ஈஸியான விஷயம் இல்லை செத்ரோலின்ஸ். கடந்த வாரம் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து இந்த உலகமே என்ன அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறான். அது எனக்கு பிடிக்கல. அதனால தான் அவன் கூட இருக்கிற செமி ஜெயன், ஜே யூசோ, ஜிம்மி யூசோ எல்லாரையுமே அடித்து துரத்திக்கிட்டு இருக்கிறேன். ரிசல்மேனியாவிலேருந்து ரோமன் ரிங்ஸை நான் வந்து எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் வந்து ஜெய்யும் செமி ஜெயினும் ஜேயுஸும் செமி ஜெயினும் என்னுடைய நண்பர்கள், அவர்கள் என் பக்கத்தில் இருந்தன. ட்ரீவ், நீ மைண்டில் வச்சுக்கோ, இனிமேல்ட்டு அவர்கள் பக்கம் வராத. ட்ரீவ் மெக்கன்ரே, நீ ஒன்றுமே செய்யலை. நீ செய்யாததை தான் நான் செய்ய போயிட்டு இருக்கேன். அதாவது நீ சிஎம் பங்கை நீ இன்னும் ஒன்று கூட செய்யலை. நான் சிஎம் பங்கை செய்ய போகிறேன், அதுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன்.